ஹாய். ஹாய். நூறு தடவை யோசிச்சிங்களா? 108 வாட்டி யோசிச்சிட்டேன். Oh shit. روح روح يلا روح روح روح. அந்த அரபிக் கடலோரம். ஏய் அது ஏன் காரியா? ஏய் கார் சார் ப்ளீஸ் சார். சார் அது ஏன் கார் சார்? சார் ப்ளீஸ். சார் that's This is your car? Yeah, ஆமா. Did you take loan from bank? Sir. Did you repay? No. So they are taking back. Sir. We are sorry. Please contact our bank's credit department. But sir, listen to me. Sir. நோ நோ நோ. 2 மணிக்குள்ள எல்லா பேலன்ஸையும் பே பண்ணிடுறேன் நீங்க சொல்லிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு டைம் தரவே முடியாது. ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பிபி ரீசெண்டா செக் பண்ணீங்களா? கண்டிப்பா அது அதிகமா தான் இருக்கும். என்ன பண்றது? இதுதான் என்னோட ப்ரொஃபஷனே. ஹார்ட்லெஸ் ஜாப். எஸ் இட் இஸ். லிசன், நான் உங்ககிட்ட அதிகமாலாம் டைம் கேட்கல. அட்லீஸ்ட் எனக்கு 4-5 மாசமாவது டைம் வேணும். நோ வே. என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே கூல். என்னதுக்கு ஜெயிலில் போடுங்க, நான் ப்ரிஃபராக தான் இருக்கேன். ஆல் ரைட். கடைசியா உங்களுக்கு 3 மாசம் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் கட்டிருங்க. ஓகே? ஓகே. What a pretty hand. This is your lifeline. And it says என் கூட காஃபி குடிக்க வர போறீங்க. கரெக்டா? நோ தேங்க் யூ. ஓகே. உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுனா Yeah. நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க ஒரு டாக்டர் தானே? அப்புறம் நீங்க ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கீப் அப் பண்றது இல்ல? குட் क्वेश्चन. நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு Thursday தானே? கரெக்ட்டா அடுத்த சண்டேல இருந்து நான் சரியா ஃபாலோ பண்றேன். ஓ சீரியஸா பேசுங்க. வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணி வாழுங்க. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் பிளான் பண்ணி வாழ போறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண யாராவது இருக்கணும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமே. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரே கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி நீங்களும் அன்மேரிட் தானே? முதல்ல லோனை க்ளோஸ் பண்ணுங்க. எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்க ஜென்டில்மேனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்ல. ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். யா. Excuse me, sir. Your bill. Thank you, sir. தேங்க்ஸ். இப்போ புரிஞ்சு போச்சு உங்க பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னு. என்ன? அச்சோ, ஆத்தி.
டாக்டர் ஓ தேங்க்யூ. என்ன விசேஷம்? தங்கச்சி MBBS பாஸ் ஆயிட்டா. ம் கொச்சின் அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் டாப்பர். இஸ் இட் குட் நியூஸ். கங்க்ராட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கைனா காலேஜ் போலாமா பீடியாட்ரிக் போலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். டாக்டரோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட விடுதானே சிஸ்டர். மேரேஜ் ப்ரொபோசல் நிறைய வருது. அவள மாதிரி டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்க அவளை பார்த்தது இல்லல? இல்லையே. இங்க பாருங்க. ஏய் சூப்பர், நல்லா இருக்காங்களே. அப்பனா உங்களுக்கு அவளை பிடிச்சு போச்சுல? பிடிக்காம அப்புறம் நல்ல பொண்ணா இருக்கேன். அதுவும் இல்லாம MBBS வேற. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஆளா பார்க்கணும்ல. இந்த நியூஸ் பேப்பர்ல இன்டர்நெட்ல ஏன் மேட்ரிமோனில கூட பார்க்கலாமே என்ன? நல்ல பொண்ணு, அதுவும் டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்குவா. அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படியே சொல்லிடுறேன். கொன்னுருவேன். மாயா, ஆ கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? கம்மிங். இன்னும் காயில. ஒரு நிமிஷம். மாயா, நான் வேணும்னா கூட லேபர் கேம்ப்ல தான் தங்கியிருந்தேன். பாவம் எனக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். மாயா சொல்லும்போது நான் உனக்கு கல்யாணம் விஷயம் மாயாக்கு தெரியுமா? இல்லை, ஏன் சொல்லல? அவ என்கிட்ட கேட்கல. அவ முதல்ல உன்னை பார்த்தப்போ உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே. இப்பவும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே அவ நினைச்சிட்டு இருக்கா. My God. She is just a good friend. She like my presence. அவ்வளவுதானா? இது எங்க போய் முடியக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு புரிஞ்சுக்கிற அளவு உலக அனுபவம் எனக்கும் இருக்கு. உண்மையை சொல்லு, ஒன்னா தங்கும்போது உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் ஐ மீன் பிசிக்கல்? No, no. சரி, இன்னைக்கு இந்த இடத்தை காலி பண்ணிடு. உன் வைஃப் ராஜஸ்ரீ எங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண. உங்களுக்குன்னு ஒரு ஃபிளாட் எடு. அதுக்கு செலவார காசை நான் தரேன். நான் சொல்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? நான் இதை பத்தி மாயா கிட்ட ஏதாவது போய் சொல்லிக்கிறேன். இந்த சூழ்நிலையில நீ அவளை ஹர்ட் பண்ண வேண்டாம். ஆனா இதுக்கு மேல ஃபோன் காலோ அடிக்கடி மீட் பண்றதோ வேண்டாம். புரியுதுல? Hey, surprise. Please come. என்ன இது? ஃபர்னிச்சர்ல எங்க போச்சு? வரும். இப்போதைக்கு இங்க உட்காருங்க. நான் இந்த ஃபிளாட்டை ஷிஃப்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். Why? What happened? அருமையான ஒரு ஸ்டூடியோ ஃபிளாட் கிடைச்சது. ஸ்மால் அண்ட் பியூட்டிஃபுல். என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. உங்ககிட்ட தானே அன்னைக்கு எஸ்கேப் ஆன ஆளு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் ஆளையே காணுமே. நான் கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கவே இல்லை. பொருள் எடுத்துட்டு போறதுக்கும் அக்கா தான் வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்க ஏதோ ட்ரைனிங் போறதா சொன்னாங்க. யா, CMA ட்ரைனிங் இருந்தது, கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன். அதான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல.
கால் எடுக்காம இருந்தப்போ ஐ தாட் ஐ வாஸ் பாதரிங் யூ. ஷேர் பண்ண யாருமே இல்லாதப்போ இவ்வளோ பெரிய ஃப்ளாட் தேவையில்லைன்னு தோணுச்சு. துபாய் மாதிரி ஒரு சிட்டில எக்ஸ்பென்சிவ் மட்டும் வச்சு வாழ்றப்போ இப்ப சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ரொம்ப தூரம் வண்டி ஓட்டணும்னா அதுக்கு பெட்ரோல் தேவையில்ல. ஹே, கொஞ்சம் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. வா சீக்கிரம் வா வா வா. ஓ, நான் ஒரு குக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பெஷல் ரெசிபி சூப். இதுக்கு விக்டிம் ஆகுறது உங்களோட விதி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் நடக்கட்டும் நடக்கட்டும். மதிப்பு இருக்கிற பொருள் கொண்டு வந்தா மார்க்கெட் வேல்யூவை விட 80% நான் அதிகமா கொடுக்குறேன். சூப் ரெடி. உண்மையே சொல்லணும்னா என்னோட இந்த 2வது ஜென்மத்துல 2 பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன். டாக்டர் சாவித்ரி, டாக்டர் அருண். அது ஏன்? 2வது நோய் தெரிய வரும்போது ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட். அதிலிருந்து என்னை காப்பாத்தினது நீங்க 2 பேரும் தந்த மோட்டிவேஷன் தான். என்னோட வாழ்க்கையில மிக சிறந்த சில நாட்கள் இதான். இனி நான் வாழ்ற வாழ்க்கையில இந்த நினைவுகள் மட்டும் போதும் எனக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பரா இருக்கு. Thank you. இந்த ஃப்ளாட்ல என்னோட கடைசி நைட்டு தான். நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். ஓகே. வந்ததுக்கு நன்றி. Hehehe